ஜெய் சாயிராம். நம் வாழ்க்கையில் நம்மை தவிர வேறு யாருமே இல்லை என்று எப்பொழுதும் நினைக்காமல் இருக்கலாம். நம்மோடு நம் அசைக்கவே முடியாத தன்னம்பிக்கை இருக்கும் பொழுது எதற்காக கவலை? ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, உன்னுடைய மிகப்பெரிய பிரச்சனைக்கு நல்லதொரு வழியை நான் கிடைக்க செய்வேன் நாளையே. ஆம் என் பிரியமே, நாளையே உன்னுடைய மிகப்பெரிய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைத்தே தீரும். என் அன்பு பிரியமே, வாழ்க்கையில் எல்லாமே மாறப்போகிறது. எல்லாமே மாறப்போகிறது. உனக்கானது உன்னிடமே வந்து சேரப்போகிறது. ஆம் என் பிள்ளையே, நீ விரும்பியபடியே, நீ எதிர்பார்த்தபடியே, நீ என்னிடம் பிரார்த்தனையாக வைத்தபடியே எல்லாமே உனக்கு சாதகமாகவே நிகழப்போகிறது. எல்லாமே உனக்கு சாதகமாக நடக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் நீ வேண்டும் அனைத்து வளங்களும் அடுத்தடுத்து நான் உனக்கு தரப்போகிறேன். நீ விரும்பியவை எல்லாமே ஒவ்வொன்றாக நடக்கும் நல்ல நேரம் துவங்கிவிட்டது. ஒவ்வொரு படியாக மேலே முன்னேறி செல்லப் போகிறாய். உன் பிரச்சனைகள் எல்லாம் கூடிய விரைவில் முடிவுக்கு வரப்போகிறது. இன்னும் எத்தனை காலம்தான் காத்திருக்க வேண்டும் சாயி என்று என்னிடம் கேட்டாய்தானே? ஆம் என் குழந்தையே, மலை போல் உங்களை நம்பி இருந்தேனே, என்னிடம் கடிந்தும் நீ கேட்டிருக்கிறாய். என்னை கைவிட்டு விடுவீர்களா சாயிநாதரே என்று இரக்கத்தோடும் ஏக்கத்தோடும் என்னிடம் கடிந்தும் இருக்கிறாய். அதனால்தான் என் பிரியமே, இனி எதற்குமே கலங்க வேண்டிய அவசியமில்லை. நீ எதற்குமே காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. உனக்கானது உன்னிடமே வந்து சேரப்போகிறது. நீ நம்பும் யாருமே உன்னை கைவிட்டாலும் நீ நம்பிய உன் சாயப்பா உன்னை கைவிடுவதில்லை என்பது உனக்கு தெரியாதா என் பிரியமே? உனக்கு இந்த வாழ்க்கைக்கான அர்த்தத்தை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு பிரியமே, குழப்பம் அடையவே கூடாது. உன்னுடைய மனமானது குளிரப் போகிறது. அப்படியாப்பட்ட செய்தி உன் வீடு தேடி வரப்போகிறது. ஆம் என் பிரியமே, உன் வீடு தேடி வரப்போகிறது. எந்த நிலையிலும் நீ யாருக்குமே தாழ்ந்தவர் அல்ல என்பதை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக்கொள். எந்த இடத்திலும் உன்னை நீ உயர்வாகத்தான் நினைக்க வேண்டும். உன்னை அதுதான் உனக்கு அழகு. உன்னுடைய கவலைகளை போய் மற்றவர்களிடம் சொல்லாதே என் பிரியமே. உன் அப்பாவிடம் சொல்லிவிடு. அப்பாவிடம் சொன்னால் மட்டுமே போதும். மற்றவர்களிடம் சொன்னால் காதில் வாங்குவார்களா என்று எதையுமே உன்னால் சரிவர சொல்லவே முடியாது. மனதளவில் வெளியில் அவர்கள் கஷ்டப்படுவது போல நினைத்து கொண்டு வெளியில் சந்தோஷமாக இருப்பார்கள். இதுதான் அவர்களின் இயல்பு. எனவே என் பிரியமே, கஷ்டத்தை யாரிடமும் சொல்லாதே, உன் மனதில் வைத்துக்கொள். அப்படி இல்லை என்றால் சாயப்பாவிடம் சொல்லிவிடு. என் அன்பு பிரியமே, நீ நினைப்பதற்கு மேலாக அனைத்து மாற்றங்களையும் கொடுக்கவே நான் உன்னோடு இருக்கிறேன். நீ எதிர்பார்த்தபடியே அனைத்தையும் நான் உனக்கு வழங்குவேன். நீ எதிர்பார்த்த சந்தோஷம், ஆனந்தம், மகிழ்ச்சி எல்லாம் ஒரு சேர நடக்கப் போகிறது. உன் குறைகளையெல்லாம் நான் தீர்த்து வைக்கப் போகிறேன். மனம் தளராமல் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட நேரத்தில் போய் மற்றவர்களிடம் எதையாவது கூறிவிட்டு அது பிரச்சனையாகிவிட்டால் மீண்டும் என்னிடமே வந்து புலம்பிக் கொள்கிறாய். என் அன்பு பிரியமே, அமைதியாக இரு, பொறுமையாக இரு, நம்பிக்கையோடு இரு.
அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். இந்த உலகத்தில் நீ இன்னுமே பார்த்திராத, அனுபவிக்காத, ரசிக்காத விஷயங்கள் நிறையவே இருந்து கொண்டுதான் இருக்கிறது. நீதான் உன்னுடைய குழப்பமான மனநிலையில் தவற விட்டு கொண்டிருக்கிறாய். என் அன்பு பிரியமே, உன்னுடைய எண்ணங்களே உன்னை செதுக்கும் ஒளிகளாக இருக்கும். எனவே எண்ணுதலில் கவனமாக இருக்க கற்றுக்கொள். உன்னுடைய எண்ணங்களும் செயல்களுமே உன்னுடைய வாழ்வை வடிவமைக்கிறது என்பதை புரிந்து கொள். மற்றவர்களின் பேச்சை எப்பொழுதுமே காதில் வாங்கி கொள்ளாதே. அது நேர்மறையாக இருந்தாலும் சரி, எதிர்மறையாக இருந்தாலும் சரி, எதையுமே காதில் வாங்கி கொள்ளாதே. ஏனென்றால் உன்னுடைய வாழ்வில் உனக்கு கிடைக்கும் புகழை கொஞ்சமும் பொருட்படுத்தாமலோ இகழ்ச்சியையும் பொருட்படுத்தாமல் இருந்தால் மிகப்பெரிய வெற்றியை பிரம்மாண்டமாக உன்னால் எட்டி பிடித்துவிட முடியும். என் அன்பு பிரியமே, உன்னை புகழ்ச்சியாக மாற்ற உன்னை நீயே தயார்படுத்திக் கொள்ள கற்றுக்கொள். எதுவுமே உன்னுடைய எண்ணத்தில்தான் இருக்கிறது. ஆம் என் குழந்தையே, நீ சந்திக்கும் அவமானங்களையும் உனக்கான வெகுமதிகளாக மாற்றிக்கொள்ள பழகிக்கொள். பாதைகள் எங்கே போகிறது என ஆராய்ச்சி மட்டுமே செய்து கொண்டிருப்பதை விட முதல் அடியை எடுத்து வைத்துவிடு. உன்னுடைய இலக்கில் நீ உறுதியாக இருக்கும் பட்சத்தில், நீ உறுதியாக இருந்தால், நீ நடக்க ஆரம்பிப்பது எந்த பாதையாக இருந்தாலும் கூட அது நிச்சயமாக உன் வெற்றியை நோக்கியே உன்னை அழைத்து செல்லும் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. உன்னுடைய இலக்கை நீ அடையதான் வேண்டும் என்ற முழு நம்பிக்கையோடு இரு. இலக்கை அடைய முடியாமல் போனாலும் கூட கவலையே படாதே. உன்னுடைய பயணம் பயனுள்ளதாகவும் சிறப்பாகவும் அமைவது கூட நல்லதுதானே பிரியமே? நீ வெற்றிகரமாக மனிதனாக மாறாமல் மதிப்புமிக்க மனிதனாக மாற முயற்சி செய். வெற்றிகள் தானாகவே உன்னை தேடி வரும். எல்லாம் சரியாகிவிடும் என்பது நம்பிக்கையான வார்த்தைகள்தான். எல்லாம் சரி செய்து விடலாம் என்பது அதைவிட மிக மிக நம்பிக்கையான வார்த்தைகள்தான். எல்லாவற்றையும் சரி செய்துதான் ஆக வேண்டும் என்பதுதான் அந்த ஒரு முடிவுதான் வாழ்க்கையாகவே மாறுகிறது. என் அன்பு பிரியமே, வாழ்க்கையில் தவறான பாதையில் தவறான நபர்களோடு சேர்ந்து செல்வதை விட ஒன்றுமே செய்யாமல் தனிமையில் அமர்ந்திருப்பதே மிக மிக சிறப்பு. வாழ்க்கையில் எத்தனை இன்னல்கள் கஷ்டங்கள் வந்தாலும் கூட உன்னுடைய சிறந்த சிந்தனைகள் உயர்ந்த எண்ணங்கள் தான் உன்னை எப்பொழுதுமே நிலையாக வைத்திருக்க உதவும். அதுதான் நிலையாக உன்னை வைத்திருக்க உதவும். உன்னுடைய வாழ்வின் லட்சியங்கள் குறித்த எண்ணங்களில் எப்பொழுதுமே உறுதியாக இருக்க கற்றுக்கொள் என் பிரியமே. வாழ்க்கையில் நிகழ்ந்ததை மறக்கவும் முடியாது, எதற்குமே மறைக்கவும் முடியாது. நிகழ்வதை தடுக்கவும் முடியாது, நிகழப்போவதை யாராலும் நிறுத்தவும் முடியாது. இது அனைத்துமே கடந்து செல்வதுதான் வாழ்க்கை. அனைத்தையுமே கடந்து சென்று விடுவதுதான் வாழ்க்கை. வாழ்வில் நீ நினைப்பதற்கு மாறாக காரியங்கள் நடக்கும் பொழுது, செல்லும் பாதை கரடுமுரடாக இருக்கும் பொழுது, கையிருப்பு குறைந்து உன்னுடைய பணப்பிரச்சனை மேலோங்கும் பொழுது, உனது பொறுப்புகள் அதிகமாகி உன்னை அழுத்தும் பொழுது, அவசியமானால் கொஞ்சம் ஓய்வெடுத்து மனதை நிதானமாக வைத்துக்கொண்டு நம்பிக்கையோடு இரு. எந்த சூழலிலும் இந்த சூழ்நிலையை கண்டு பயந்து உன்னுடைய வாழ்க்கை பாதையிலிருந்து மட்டும் ஒதுங்கி விடாதே என் பிரியமே, ஒதுங்கி விடாதே. ஆம் என் குழந்தா, மற்றவர்களை கட்டுப்படுத்தி வைத்திருப்பது பலமல்ல என் பிரியமே.
உன்னை நீயே கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பதுதான் மிகப்பெரிய பலம் என்பதை தீர்க்கமாக புரிந்து கொள். நீ வலிமையானவன் என்பதை உணரக் கற்றுக்கொள். முடிந்ததை எண்ணி எண்ணி கலங்காதே. சென்றதை குறித்து குறித்து சிந்தனை செய்யாதே. இது மேலும் முன்னேற விடாமல் உன்னை தடுத்து கொண்டே இருக்கும். ஆம் என் பிரியமே, தடுத்து கொண்டே இருக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் நீ மாற்றத்தை உருவாக்கம் செய்யாமல் உன் வாழ்வில் மாற்றம் நிகழவே நிகழாது. உன்னை முதலில் நீ மாற்றப் பழகு. அனைத்துமே உனக்கு சாதகமாகவே மாறும். ஆம் என் குழந்தா, உனக்கானது நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். அதற்கான சரியான நேரம் இதோ வந்துவிட்டது. உனக்கு தேவையானது அனைத்துமே இந்த அற்புதமான சாயி உனக்காக கொடுக்கவிருக்கிறேன். ஆம் என் குழந்தா, உனக்கு தேவையானது அனைத்தையும் நான் உனக்கு கொண்டு வந்து கொடுப்பேன். எல்லாம் நன்மையாகத்தான், அதுவும் எல்லாம் உன் நன்மைக்காகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள். நடப்பது அனைத்தும் ஏதோ ஒரு விதத்தில் உனக்கு சாதகமாகத்தான் நடக்கும். கவலைப்படாதே, கோவப்படாதே. அனைத்தும் தக்க நேரத்தில் நடக்கும். உனக்கு கஷ்டமே வந்தாலும் அது உன்னுடைய நன்மைக்காகத்தான் நடக்கிறது என்று நீ நினைத்துக்கொள். இதற்கெல்லாம் நல்லது மாற்றம் நிச்சயமாக வரும். உனக்கு கிடைக்கும். உன் வாழ்வு சிறக்கும். அற்புதம் நடக்கும். பல நன்மைகள் நிகழும். உன் மனதில் சொல்லக்கூடிய வேதனை, சொல்லக்கூடாத பிரச்சனை, சொல்லவே முடியாத பிரச்சனை என 1000 பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருப்பதாலும் உன் மனதை போட்டு ரணப்படுத்தி கொண்டிருப்பதாலும் தான் உன்னால் என்னை முழுவதுமாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. உன் மனதில் இருக்கும் பிரச்சனைகள்தான் உன்னிடம் மேலோங்கி இருக்கிறது. சாயிநாதரே, என் வாழ்க்கையை மீட்டெடுங்கள், சாயிநாதரே என்னை காப்பாற்றுங்கள் என்று வார்த்தைகளால் கூட சொல்ல முடியாத அளவிற்கு உன் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. பிள்ளையே, நீ கண்ணீர் சிந்தினால் நானும் வேதனைப்படுவேன் என்று உனக்கு புரிகிறதா? உன்னுடைய சிந்தனை முழுவதுமே சாயிநாதர் மேல் வை. உனக்கிருக்கும் பிரச்சனைகள் மேல் உன்னுடைய கவனத்தை திசை திருப்பாதே. நீ அப்படி சோகங்களையும் கஷ்டங்களையும் வேதனைகளையும் நினைத்து கொண்டிருந்தால் உன்னால் முழுவதுமாக என்னை பார்க்க முடியாது. மனதை நிம்மதியாகவும் வெறுமையாகவும் வைத்துக்கொள். தேவையில்லாத பிரச்சனையை மனதில் போட்டு குழப்பிக் கொண்டிருப்பதால் தான் இவ்வளவு வேதனைப்படுகிறாய் என்பது உன் சாயப்பாவிற்கு நன்றாகவே தெரியும். உன்னை வேதனைப்படுத்தியவர்கள், உன்னை காயப்படுத்தினவர்கள், உன் மனதை ரணமாக்கி சென்றவர்கள், உன்னை வேண்டாம் என்று உதறி சென்றவர்கள், இப்படி யாராக இருந்தாலும் நீ எப்படி வாழப்போகிறாய் என்று பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு மத்தியில் பிரம்மாண்டமாக மிக வெளிச்சமான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினால்தானே அவர்களுக்கு நீ கொடுக்கும் நல்ல பதிலடியாக இருக்கும். அதை விட்டுவிட்டு புலம்பிக் கொண்டு கண்ணீரை சிந்திக்கொண்டு தேவையில்லாமல் கண்ணீரை வீணடித்து கொண்டு அப்படியே உட்கார்ந்திருந்தால் உன் வாழ்க்கையை எப்படி வாழ்வது, எப்படி ஜெயிப்பது, எப்படி பிரகாசமாக அவர்களுக்கு வாழ்ந்து காட்டுவது? சற்று சிந்தித்துப்பார் என் பிள்ளையே. உன்னை வேதனைப்படுத்தி சென்றவர்களிடம் போய் அவர்களை வெறுத்து பேசாமல் அவர்களை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்தை உன் மனதில் கொள்ளாமல் எல்லோரிடமும் போய் நீ நன்றாக இரு, நன்றாக இரு என்று மனதார சொல்லிப்பார். உன்னுடைய அந்த வார்த்தையே உன்னை மிக மிக நன்றாக வாழ வைக்கும். என்ன சாயிநாதரே, இப்படி கூறுகிறீர்கள்? என்னை வேதனைப்படுத்தியவர்களும் காயப்படுத்தியவர்களிடம் போய் நன்றாக இரு என்று என்னால் எப்படி கூற முடியும் என்றுதானே கேட்கிறாய்? உன்னை ஒத்த மற்றவர்கள் காயப்படுத்தியிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் நீ எப்படி வாழப்போகிறாய்? நம் காயப்படுத்தினதனால்
அவர்கள் எப்படி மீண்டு வரப்போகிறார்கள் என்று பார்ப்பவர்களுக்கு மத்தியில் போய் நீ நன்றாக இரு, நானும் நன்றாக இருப்பேன் என்ற நேர்மறை எண்ணத்தோடு நேர்மறை வார்த்தைகளை சொல்லிப்பார். அப்பொழுது அவர்களே பிரமித்து உன்னை பார்ப்பார்கள். அதுதான் அவர்களுக்கு நீ கொடுக்கும் தக்க பதிலடியாகவே இருக்கும். எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு உனக்கு தீங்கு இழைத்தவர்களுக்கு கூட நன்றியை சொல்லிக்கொண்டே இரு. நேர்மறை வார்த்தைகளை அவர்களிடம் கூறிக்கொண்டே இரு. அப்பொழுது தெரியும் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகும் மிகப்பெரிய மாற்றத்தை நீ கண்குளிர காண்பாய். மிக பிரம்மாண்டமான உன் வாழ்க்கையை வாழப்போகிறாய் என்பதற்கான அறிகுறிதான் உன் வாயிலிருந்து வரும் அந்த நேர்மறையான வார்த்தைகள். எனவே எப்பொழுதுமே மற்றவர்களிடம் நன்றியை கூறிக்கொண்டே இரு. நீ நன்றாக இரு, நன்றாக இரு என்று மற்றவர்களிடம் நேர்மறை வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இரு. உன் வாழ்க்கையில் மிக பிரம்மாண்டமான உயரத்திற்கு நீ செல்வாய். இது சர்வ நிச்சயமாக நடக்கும். உன் சாயப்பா அதை நகர்த்தி காட்டுவேன். ஓம் சாயிராம் என்று சொல்லிவிட்டு இதை முழுவதுமாக மகிழ்ச்சியோடு கேள். சாயியின் திட்டம் உனக்கு இதன் முடிவில் தெரிய வரும். நீ என்னுடைய பொக்கிஷம். அப்படி இருக்கும் பொழுது உன் மனதில் இருக்கும் வேண்டுதல்களை மட்டும் நான் எப்படி நிறைவேற்றாமல் விட்டுவிடுவேன் என்று நினைக்கிறாய்? உன்னுடைய மனதில் இருக்கும் குறைகளாலும் உன் எண்ண அலைகளாலும் எப்பொழுதுமே எதையாவது சிந்தித்து கொண்டே இருக்கிறாய். அந்த சிந்தனைகளால் நீ என்னை உணரவே முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறாய். என்னுடைய ஆறுதல் வார்த்தைகளை கேட்டு, தெய்வ வாக்கை கேட்டு உன்னுடைய பிரச்சனைகளிலிருந்து நீ வெளியே வருவாய் என்று நித்தம் நித்தம் நானும் உனக்கு வாக்குகளை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறேன். நீயும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறாய். ஆனால் உன் மனம் ஏனோ அதை உணர மறுக்கிறது. ஆனால் நீயோ என்ன செய்வது, அடுத்து என்ன செய்தால் நம் வாழ்க்கையில் இந்த வெற்றியை பற்றுவது, நம் பிரச்சனையிலிருந்து வெளியே வருவது என்பது போல சிந்தனையிலேயே மூழ்கியிருப்பதால் உன்னால் எதையுமே யோசிக்க முடியாமல் தடுமாறிக்கொண்டே இருக்கிறாய். உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கான தீர்வை உன் ஆழ் மனதிலிருந்து நான் உரைத்து கொண்டே இருக்கிறேன். அதை ஏன் உணர முடியாமல் நீ இப்படி வேதனையில் தவித்து கொண்டிருக்கிறாய்? சாயப்பா மேல் அசைக்கவே முடியாத நம்பிக்கை வைப்பவர்களை நான் ஒருபோதும் தோற்று போகும்படி விட்டுவிட மாட்டேன். எப்பொழுதுமே என் குடும்பம், என் வாழ்க்கை, என் உறவுகள் என்று இருக்கும் நீ உனக்குள்ளேயே உனக்காக இருக்கும் உன் அப்பாவை மட்டும் ஏன் ஏற்றுக்கொள்ள உன் மனம் மறுக்கிறது? உன் தேவைகளை அனைத்தையும் புரிந்து கொண்டு உனக்காக அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கும் இந்த சாய் அப்பாவின் உள்ளத்தையும் அன்பையும் எப்பொழுதுதான் புரிந்து கொள்ளப் போகிறாய் என் பிள்ளையே? கேட்டவுடன் அனைத்தையும் என்னால் கொடுத்து விட முடியும். நொடி பொழுதில் அனைத்தையும் மாற்றியமைக்கவும் முடியும். ஆனாலும் நீ கேட்ட பிறகும் நான் உனக்கு ஏன் கொடுக்கவில்லை என்றால் உன்மேல் இருக்கும் அக்கறையால் தான் என்பதை தீர்க்கமாக புரிந்து கொள். ஒவ்வொரு பிரச்சனைகளையும் ஆராய்ந்து அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி மீள்வது என்பதை சிந்தனை செய்து அந்த பிரச்சனையிலிருந்து போராடி வெளிவருவதற்குள் இந்த வாழ்க்கையே ஏன் வாழ வேண்டும் என்ற எண்ணம் உன் மனதில் எழுகிறது. இப்படி போராடித்தான் இந்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டுமா? இந்த உலகத்தில் உள்ள அனைவரும் இப்படித்தான் போராட்டத்தோடு வாழ்கிறார்களா என்ற எண்ணம் உன் மனதில் ஓங்குகிறது. இதிலெல்லாம் இருந்து மீண்டு எப்படி வெளியே வந்து பிரச்சனைகளே இல்லாத வாழ்க்கையை வாழ்வோம்? இது நம் வாழ்வில் நடக்குமா என்ற ஏக்கத்தோடு என் கண்களை பார்த்து கொண்டிருக்கிறாயல்லவா? பிள்ளையே, என்னை சர்வ சாதாரணமாக நினைத்து விடாதே. உன் பிரச்சனைகளிலிருந்து நான் உன்னை வெளியே கொண்டு வருவேன். பிரச்சனையே இல்லாத வாழ்க்கையும் சந்தோஷம் மட்டுமே நிறைந்திருக்கும் வாழ்க்கையும் இந்த உலகத்தில் யாருக்குமே சாத்தியமே அல்ல. பிரச்சனைகள், கஷ்டங்கள், சோதனைகள், போராட்டங்கள் நிரம்பி இருந்தால்தான் வாழ்க்கையும் சுவாரஸ்யமாகவே இருக்கும்.
எதுவுமே இல்லாமல் வாழ்க்கை அப்படியே போய்க்கொண்டிருந்தால் நீ என்னிடம் வருவாயா அல்லது என் முகத்தை தான் பார்த்து கேள்வி கேட்பாயா? சற்று சிந்தித்துப் பார்ப்பில்லையே. எப்பொழுது எனக்கு விடுதலை கிடைக்கும்? சிறகடித்த பறவை போல் நான் எப்பொழுது வானத்தில் பறக்கப் போகிறேன்? மற்றவர்கள் போல் எப்பொழுது என் வாழ்க்கையும் ஆனந்தம் மட்டுமே நிறைந்திருக்கும் வாழ்க்கையாக மாறும் என்று காத்து கொண்டிருக்கிறாய்? நன்றாக புரிந்து கொள். அனைத்துமே இந்த உலக வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைதான். மாற்றம் மாறிக்கொண்டுதான் இருக்கும். நல்லதோ கெட்டதோ எது வந்தாலும் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும். நல்லது மட்டுமே நிரந்தரமாக இருக்கவும் முடியாது, கெட்டது மட்டுமே நிலையாக உன் வாழ்வில் தங்கிவிடவும் முடியாது. இந்த உலகத்தில் பிறந்த எந்த ஜீவராசிக்கும் இது போன்ற ஒரு வாழ்க்கையும் இது போன்ற ஒரு வாய்ப்பும் பிரச்சனைகள் இல்லாத ஒரு வாழ்க்கை என்று வரத்தான் செய்யும். கர்மாவின் விளையாட்டு அப்படி, விதியின் விளையாட்டு அப்படி. யாருமே இந்த உலகத்தில் கர்மாவிலிருந்தும் விதியிலிருந்தும் தப்பவே முடியாது. சாயிநாதரே, இந்த சூழ்நிலைகள், போராட்டங்கள் அனைத்தும் என் வாழ்வில் எப்பொழுது மாறும் என்று என்னிடம் கேட்கிறாய், பிரார்த்தனையாகவும் வைக்கிறாய். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். இந்த சோதனைகளும் இந்த போராட்டங்களும் இந்த பிரச்சனைகளும் நீ மாற வேண்டும் என்பதற்காகவே உன் வாழ்க்கையில் நுழைந்திருக்கிறது என்பது உனக்கு புரிகிறதா? இது எதற்காக வருகிறது தெரியுமா? உன் வாழ்க்கையை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி இருப்பவர்களின் மனநிலையை நீ அறிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையை எப்படி போராட்டத்தோடு வாழ்ந்து வெற்றியடைய வேண்டும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி இருக்கும் உறவுகளின் மனநிலை, அது மட்டுமல்லாமல் அவர்களின் உள்நிலையை, உள் மனநிலையை தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் எல்லா பிரச்சனைகளை அறிந்து கொண்டும் புரிந்து கொண்டும் உன்னை சுற்றி நடக்கும் எல்லா நிகழ்வுகளையும் ஏற்றுக்கொண்டு அதன்படி உன்னை மாற்றிக்கொண்டு அதன்படி நீ வாழ வேண்டும். இந்த மாற்றங்கள் உன் மனதிற்குள் உன் வாழ்க்கையில் உருவாக வேண்டும் என்றுதான் பிரச்சனைகளும் சோதனைகளும் போராட்டங்களும் இந்த நிகழ்வுகளும் உன் வாழ்வில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நம்பிக்கையோடு, அதனால்தான் இந்த சூழ்நிலைகள் உனக்கு உன் வாழ்க்கையில் அனுப்பப்பட்டு இருக்கிறது. எனவே பிரச்சனையே இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டும், போராட்டமே இல்லாத எனக்கு வாழ்க்கை வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வதை விட, எண்ணிக்கொள்வதை விட, அந்த பிரச்சனைகளை நாம் எப்படி சமாளிக்கலாம் என்று உன்னையே மாற்றிக்கொள். அந்த பிரச்சனைகளை எதிர்த்து போராடும் தைரியத்தை உன்னுள் வளர்த்துக்கொள். எது வந்தாலும் தைரியமாக எதிர்த்து நின்று போராடு. உன் வாழ்க்கையை நெறிப்படுத்த, உன் வாழ்க்கையை சீர்படுத்த, உன்னையே உனக்கு யார் என்று புரிய வைக்கவும், உன்னை சுற்றி இருப்பவர்களை உனக்கு விளக்கி காட்டவும் தான் அனைத்தும் உன் வாழ்வில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இது பரீட்சையாக கூட இருக்கலாம். அந்த பரீட்சையில் நீ வெற்றியடைவியா அல்லது தோல்வியடையப் போகிறாயா என்பது உன்னில்தான் இருக்கிறது. உன் மனதை பொறுத்தது அது. உன் வாழ்க்கையில் அது நல்லதா கெட்டதா என்பது நீ புரிந்து கொள்ளும் விஷயத்தில் இருக்கிறது. நீ அதை எடுத்துக்கொள்ளும் தருணத்திலும் அடங்கியிருக்கிறது. உனக்கு வரும் ஒவ்வொரு சோதனைகளும் உனக்கு பாடம் கற்றுத்தரும் ஆசானாகவே இருக்கக்கூடும். எது வந்தாலும் அதிலிருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கொள், அறிவுரையை கற்றுக்கொள். அதன்படி உன் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும், இனி இந்த பிரச்சனை நம் வாழ்க்கையில் நுழையாதவாறு நாம் எப்படி நம் வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அறிவுரையை, பாடத்தை அதிலிருந்து கற்றுக்கொண்டு இனி வாழப்போகும் உன் வாழ்க்கையை சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வெற்றிகரமாகவும் வாழ வேண்டும் என்ற நம்பிக்கையை உன் மனதில் விதைத்துக்கொள். விதைத்த விதை போல அது வேரூன்றி ஆழமாக வளர்ந்து
மிகப்பெரிய விருட்சமாய் உன் மனதில் அது வளர்ந்து நிற்க வேண்டும். அப்பொழுதுதான் வெற்றி என்னும் இலக்கை மிக சுலபமாக நீ அடையலாம். உனக்கு துணையாக உன் சாயப்பா எப்பொழுதுமே இருப்பேன் என்பதை மறந்து விடாதே. இனிதான் என்னுடைய ஆட்டம் உன் வாழ்க்கையில் துவங்கப் போகிறது. என்னுடைய ஆட்டம் களை கட்டப் போகிறது. உன் வாழ்வின் மிகப்பெரிய திருப்பு முனையை நான் முடித்து வைக்கப் போகிறேன். அதுவும் இன்று இரவுக்குள். உன் வாழ்க்கையில் அது நல்லதா கெட்டதா என்று நீயே தீர்மானித்துக்கொள். உன் மனது போல் உன் வாழ்க்கை அமையும். நல்லது மட்டுமே நினை, நல்லது மட்டுமே நடக்கும் உன் வாழ்வில். உனக்கு துணையாக எப்பொழுதும் உன் சாயப்பா இருப்பேன் என்பதை மட்டும் எந்த நொடியும் மறந்தே விடாதே. நான் இருக்க எதற்குமே கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் உன் வாழ்க்கையில் உள்ள அனைத்தையும் மாற்றுவதற்காகவே உன் சாயப்பா போராடி கொண்டிருக்கிறேன். என் பிள்ளையின் முகத்தில் ஆனந்த கண்ணீரை பார்ப்பதற்காகவே நான் ஆசையோடு இருக்கிறேன்.